நோ 25 தேதி ரிட்டையர்ட் ஆக போகிறேன்னு சொன்னேன். இந்த மாதம் இல்லை சொக்கு, அடுத்த மாதம் 20ஆம் தேதி ரிட்டையர்ட் என்ன பண்ண போகிறேன்? அதான் என்ன பண்ணுறதுனே புரியல. வேணா என் கூட சேர்ந்து ஏதாவது வேலை போட்டு தரேன். ஏப்பா மறுபடியும் இங்கேயே வரத்துக்கா? சார் மனு கொடுக்க எந்த பக்கம் போகணும் சார்? நேராக போய் லெஃப்ட் போங்கண்ணே. சரி சார். ஓகே அம்மாடா. ஓகே அம்மாடா. ஓ எப்படிடா இருக்க? உள்ள உன்னை பத்தி தான்டா ஒரே பேச்சு. எப்படி போகுது? சூப்பரா போகுதுமா. கேப் விட்டுடாதடா, மறந்துடுவானுங்க. எப்பவுமே ஒரே இடத்துல இருந்துடாதடா. எங்க இருக்கிறோம் எங்க படுக்கிறோம் எவனுக்குமே தெரியக்கூடாது. கொசு அடிச்சாலும் செத்து போச்சான்னு செக் பண்ணிக்கோ, இல்ல பின்னால தொல்லை குத்துறோம். அதான் இறங்கிட்டல பாரு, இனிமேல் டோட்டல் சிட்டியே நம்மளுதான். அப்பப்ப உன்னை பார்த்தா உன் மேல பயம் போயிடும். நீ வெளியே வந்தாலும் சீனா தாண்டா இருக்கணும். எது நடந்தாலும் கவலைப்படாதடா, அம்மா இருக்கேன்னா. 2-3 நாள் எடுத்துறேன்னா. சரிடா. பச்சா அந்த வக்கீல்கிட்ட சொல்லி அம்மாவை ஜாமீன் எடுக்க சொல்கிறேன். உன்னை பார்க்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன். என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் தான் வரும்னு சொன்னாங்க. நான் மேட்ரு வேலைக்குதான்ப்பா. ஆள் வேணும் யார் சொன்னா? வளரும் போது ஆள் வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதாப்பா? எல்லாம் சட்டையாக வருங்கடா. நீ அவங்க வேணாம், உடம்புல முன்னாடி வெட்டுக்கிறேன் தவிர மற்ற வேலாம் போகலாம். எவ்வளோ சீனில் வந்துருக்குறோம், ஆனால் ஒரு வெட்டு கூட இல்லைப்பா. ஏய் வெட்டில தாண்டா நம்ம பலமும் தெரியும் தெம்பும் தெரியும். கல்வெட்டில் இது மட்டும் வரலாறு கிடையாது, நம்ம மேலே ஒவ்வொரு வெட்டும் தாண்டா வரலாறு. என்ன பச்சா 2 ஆட்டோ போட்டா. ரங்கையா ஏட்டையா வந்துக்கிறார் பார். சார் வணக்கம் சார். வாண்ணா. என்னண்ணா என்ன விஷயம்? டிபார்ட்மெண்ட்டில் சோக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய ஆஃபீஸருங்கெல்லாம் அவன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. ஏதாவது தப்பு ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கள் சார். அவங்க அப்பாவை என்கவுண்டரில் போட்ட மாதிரி இவனையும் போட்டுருவாங்க போல இருக்கு சார். மாமே நான் மாமே நஸ்லாகிட்ட பழகுதே. அச்சா நீ தானடா சோக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். இல்லை மச்சான், நம்ம எத்தனையோ முறை எங்கெங்கேயோ கையை வச்சுக்கிறோம். அதில் எதுனா ஒன்றா இருக்குமோ நினச்சேன் மச்சான். அதெல்லாம் ஆகுமா? சரி எப்படி மாமா இருக்கா? இருக்க மச்சான், எங்கேயோ போயிட்ட போல இருக்குதே. இங்கே தான் இருக்கேன். வச்சுக்கோ. டேய் நான் குத்தா வாங்கிக்கணும். நீ சும்மா வீட்டுல வள வச்சா வயிறாச்சிக்கிற ஊர்ரா மச்சான், பாத்துக்கடா. அதெல்லாம் பாத்துலாம் விடு, நான் பாத்துறேன்னா இரு வந்துடுறேன்னா. ஏய் வண்டி அடிங்கடா மாமே. எதுனா இருந்தா ஃபர்ஸ்ட் போன் அடினா. ரங்கா டீ சாப்பிடுப்பா. எப்படி பாருக்கிறா? நல்லா இருக்கு. சின்ன வேலைக்கு வந்துடும்பா. சரி. எப்படி இருக்கு சேட்டு? ஏன் உனக்கு தெரியாதா? இருக்கிற வரைக்கும் விசுவாசமா இருந்த, திடீர்னு காணாம போயிட்ட. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன புதுசா? சோக்கு சின்ன பையன் சேட்டு. வாடா வா, எனக்கு குழந்தை குட்டி இல்ல உழக்கிற வான்னு சொல்லி அவனை நான் கூப்பிட்டேன். ஆளை பாரு, அவனா வந்தா இருக்கிறான் உன் மாதிரி தான். அடிடான்னா முடிக்கிறான். ரங்கா, இருக்கிறத தறக்க முடியாது, பறக்கிறத பிடிக்க முடியாது. இருக்கிறதா பறக்கிறதான்னு சொல்லி அவன் தான் முடிவு பண்ணோம். டேய் போடா. இனி அவனை கூப்பிடாது சேட்டு. டேய் நீ கூப்பிட்டா வந்த? அவனை வச்சு வேலை வாங்குறது நல்லா இல்ல சேட்டு. ஏய் எனக்கு அதை பத்தி அவசியமே இல்லை. நான் வச்சுக்கிறது கறி கடை. இங்க நாயும் நரியும் எல்லாமே வரும். வாலாட்டிட்டு நிக்கிறதும் இருக்கு, சொல்லி ஊரை விட்டு ஓடுறதும் இருக்கு. வேலை பாடுற. அவன் சின்ன பையன் சேட்டு.
நாளைக்கு என்ன வேணாலும் செய்வான். என்ன செய்வான்? என்னே செய்வானா? இந்த வயசுல தப்பு தெரியாத சேட்டு. போடா, பெருசா வந்துட்டான் சேட்டு. சேட் ஓகே, நீ வந்தது யாரும் பார்க்கல இல்ல? சோக்கு, நீ பொருள் எடுக்க ராஜேஸ்வரோட கடலுக்கு போகிறது எனக்கு தெரியும். அவனை நீ போட்டேன்னா உனக்கு கீழே நான் வேலை செய்கிறேன். சார் இங்கே வெயிட் பண்ணுங்கள் சார், கீழே இருக்காரு, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். பெரிய பணக்காரனா அவனுண்டா. மௌன அது எது வேலைக்காரனை வச்சு சந்தோஷமாக வாழணும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எல்லா வேலையும் வேலைக்காரனாக இருக்க முடியாது. ஒரு சில வேலையை அவன் தான் செய்யணும். யாரா மச்சாங்க? தெரில, பார்த்தா தான் தெரியும். என்ன சோக்கு, நார்த் மெட்ராஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தில் எங்கே என்ன செய்யணும்னாலும் உங்கள் ஏரியாவில் தான் ஆளை கூப்பிடுவோம். நீ முடிக்க வேண்டிய ஆளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்கு. முடியுமா? எவ்வளோ சார் தரேன்? 25 lakhs. நம்ம தான் இவ்வளோ ஆளாயிட்டோமே, நம்ம பசங்களோட அமிச்சாலே முடிச்சிட மாட்டானுங்க. எல்லா வேலையும் வேலைக்காரனே அனுப்ப முடியாதுடா. இந்த வேலையை நம்ம தான் யாரையும் செய்யணும். இந்த வேலையை 2 பேர் நல்லா ஒன்றும் கூட்டின்னு வந்தேன். அதை கரு பண்ணின்னு
மாட்டினாடா 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 இந்தா புடி. நீ எனக்கு கீழே வேலை செய்யணும்ண்ணா. டேய் உனக்கு கத்தின்னு தெரியுதுக்கு முன்னாடியே 10-15 பேரை நான் போட்டு தள்ளலாம்டா. உனக்கு கீழே நான் வேலை செய்யணுமா? நீ எனக்கு கீழே வேலை செய்யணும். ஆயிசு கெட்டின்னு பார்த்தா அல்பாயுசுல போட மாதிரிக்கிற. எனக்கு கீழே வேலை செய்யற போடுடா அவனை. நான் வாழத பத்தி பேசுறேன், நீ சாவத பத்தி பேசுற. டேய் அவன் வேலைக்காரன் இல்லடா, மூளைக்காரன். போட்டுருவேன்.